ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட்ஸில் ஒரு முக்கியமான ரெசல்யூஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷம் புதுசாக பிறக்கும் போதும் கண்டிப்பாக நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். ஓகேவா, இந்த வருஷத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, சில பேர் ஜிம்முக்கு போகணும்னு நினைப்பாங்க. சில பேர் பார்த்திங்க அப்படின்னா நான் புதுசாக ஒரு வேலையை தொடங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் என்கிட்ட என்னுடைய கெட்ட பழக்கத்தை விட நினைப்பாங்க. சில பேர் ஒரு புது நல்ல பழக்கத்தை தொடங்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம், அந்த கெட்ட பழக்கத்தை ஒழித்து அதை நல்ல பழக்கமாக மாற்றத்துக்கு உண்டான ஒரு வார்த்தை. சரியா? ஸோ இந்த வருஷம் இந்த ரெசல்யூஷனை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸை நோக்கி ஓடுறதில்ல, அந்த அடையிறதுக்கு உண்டான எல்லா தகுதியும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அது என்ன அந்த ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான விஷயம் தான். ஓகேவா, ஃபாலோ யுவர் பிளான், நாட் யுவர் மோட். ஓகேவா, என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு எக்ஸாம், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் படிக்க போகிறோம்னா கண்டிப்பாக ஒரு பிளான் பண்ணுவோம். ஓகேவா, அந்த பிளானை கொலாப்ஸ் பண்ணுறது இந்த மூட் தான். என்னென்னா, சார் எனக்கு படிக்கிற மூடே இல்லை, நான் சேட் மூடில் இருக்கேன், எனக்கு பார்த்தோன்னா எவ்வளோ படித்தாலும் மைண்டில் நிற்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காரணத்தை காட்டி நம்ம பிளானை நம்ம என்ன பண்ணுறோம்னா நாமளே கொலாப்ஸ் பண்ணிடும். பக்காவாக பிளான் பண்ணியிருப்போம். இன்றைக்கி நான் இதை படிக்கணும் சார், இந்த வாரம் இதை படிக்கணும், இந்த மாதம் இதை படிக்கணும், இந்த வருஷம் இதை படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிளான் பண்ணியிருப்போம். ஓகே, எந்த ஒரு விஷயமே பிளான் பண்ணி பண்ணணும், அதில் தப்பு கிடையாது. ஆனால் அந்த பிளானை பண்ணணும், அப்படியே விட்டுக்கூடாது. ஓகே, அந்த பிளானை ஃபாலோ பண்ணணும். அப்போது பிளான் போட்டோம் அப்படின்னா எந்த மூடில் இருந்தாலும் சரி, இன்றைக்கி நான் சேட் மூடில் இருக்கேன், நான் ஹாப்பி மூடில் இருக்கேன், நான் பார்த்தோன்னா ஒர்ஸ்ட் மூடில் இருக்கேன். ஓகேவா, என்ன வேணால் இருக்குது, எந்த ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் பிளானை ஃபாலோ பண்ணுறதுல குறியாக இருக்குது. ஓகே, அதான் சொல்கிறேன், ஃபாலோ யுவர் பிளான், நாட் யுவர் மூட். மூடுக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறது. சார் காலைல மந்தமாக இருக்கும், நான் படிக்க மாட்டேன். மதியம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். நைட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் பார்க்கணும்னு தோணுது. ஏன் ஷார்ட்ஸ் நான் சொல்ல வரல. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம தாட் வச்சிடும் அப்படின்னா அப்போ மூடுக்கு ஏற்ற மாதிரி படிக்க வேலையை வச்சுக்காதீங்க. ஓகேவா, எந்த மூடில் இருந்தாலும் நான் கண்டிப்பாக படிப்பேன், ஏன்னா எனக்கு வேலை வேணும். ஓகே, அப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸராக போகணும் அப்படின்னா ஒரு சரியான பிளான், அந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ பிளான் கண்டிப்பாக நீங்கள் போடுறதுல உங்களை அடிச்சிக்க முடியாது. டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் எல்லாராலையும் வரக்கூடிய ஒரு விஷயம்னா பிளான் நம்ம பக்கமாக போட்டுருவோம். அந்த போட்ட பிளானை ஃபாலோ பண்ணுறத நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வாட்டி என்ன பண்ணீங்கன்னா ஃபாலோ பண்ணுறீங்க, வேலை வாங்குறீங்க. ஓகேவா, ஸோ உங்கள் எதிர்க்க குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 3 எக்ஸாம் இருக்குது. நீங்கள் எந்த வேலையை சூஸ் பண்ண போகிறீங்க, எந்த வேலை உங்களை சூஸ் பண்ண போகுதுன்றத இந்த 2026 கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கான ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா ஃபாலோ யுவர் பிளான், நாட் யுவர் மூட். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஆண்டு புது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.